நிறைந்திருக்கும் ராஜ் டிவி அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 20 ஆகஸ்ட் 2024 தேய்பிரையில் வரக்கூடிய பிரதமை திதியில் சந்திராஷ்டமம் என்பது திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் அனுகூலம் தரக்கூடிய நாளாக வருகிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, புதிய வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் உங்களோட கை தான் மேலோங்கி இருக்கு. எந்த கவலையும் வேண்டாம், கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு மனதில் ரிலீஃப் தரக்கூடிய, ஒரு மனதில் எழுச்சி தரக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. எத்தனையோ துன்பங்களை வாழ்க்கையில் பார்த்தாச்சு, அதையெல்லாம் கடந்து இன்பகரமான வாழ்க்கையை நோக்கி பயணப்படுகின்ற ஒருத்தருக்கு ஆரம்ப புள்ளியாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து மிதுன ராசி நண்பர்களுக்கும் கஷ்டத்தோட கஷ்டம், அஷ்டம சனியினால கடந்த 2.5 ஆண்டுகளாகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு இப்போ முன்னேற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் பாக்கியத்தில் இருந்து உங்களுக்கு அருள் புரிகிறார். இந்த நேரமும் இந்த சந்தர்ப்பத்திலே புதிய வியாபாரம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தெளிவாக நீங்கள் எடுக்கலாம். கடகராசி என்பவர்களுக்கு தற்சமயம் அஷ்டம சனியுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடைகளும் தாமதங்களும் தோல்வியும் தான் மிஞ்சுது. மனசில் விரக்தியும் ஏற்படுது. இதையெல்லாம் போக்குவதற்கு ஒரே வழி, இந்த நாள், இன்றைய சிறப்பான நாளில் சிவபெருமானை நினைத்து நீங்கள் வழிபடும் பொழுது அத்துணை துன்பங்களும் விலகும். சிம்மராசி நேயர்களுக்கு எத்தனையோ வருஷம் மறக்க முடியாத சில விஷயங்கள், நபர்கள் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பழைய ஆள் ஒருத்தரை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இருக்கிற நிலைமையோட அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய விஷயத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கன்னிராசினியர்களுக்கு ஆலயம் சென்று வழிபட வேண்டிய ஒரு நாள். அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரும். துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளாக வருகிறது. உடம்புல ஆரோக்கியம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏதாவது வியாதி இருந்தால் கூட அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அதை தவிர கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மேன்மையை தரும். எல்லாத்த விட ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸை பற்றி பேசுவாங்க. அப்ராட போகக்கூடியவங்களுக்கு அற்புதமான நாளாக வருகிறது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். இன்று வாக்குவாதத்தில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. கண்டிப்பாக அதனால் பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம். தனுசு ராசி நேயர்களுக்கு எங்கேயாவது இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். அன்பிளான்டு டிராவல், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருளை வந்து கவனமாக திருப்பி எடுத்துகிட்டு வர வகையில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். பண விஷயங்களில் அதிக கவனம் தேவை. பொருளாதார நிலையில் நல்ல மேம்பாடு இருக்கும். மகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் என்பது ஒரு நீங்கா நினைவுகளை தரக்கூடிய நாளாக வருகிறது. கூட படித்த மாணவர்களையோ பழைய ஆட்களையோ சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எடுக்கும். அதன் மூலியமாக வாழ்க்கையில் ஒரு சின்ன திருப்பங்கள், சின்ன ஐடியாஸு, கிரியேட்டிவிட்டி பிறக்கலாம். ஒரு புதிய வழி பாதை என்பது பிறக்கலாம். அதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கு. கும்பராசினியர்களுக்கு தொல்லை மேல் தொல்லை, எதிரிகளுடைய தொல்லை, தாக்கம், கடன் தொல்லை, பிரச்சனை, மன அழுத்தம், இதையெல்லாம் தாண்டக்கூடிய அளவில் இன்றைய நாள் பிற்பகுதியில் ஆண்டவன் உங்களுக்காக அருள் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நாளுடைய 2ஆம் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். மீனராசினியர்களுக்கு உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த குருமார்கள் யாராவது இருக்காங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்யக்கூடிய நாள். அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் எப்பேற்பட்ட தடைகளும் தாமதங்களும் இருந்தாலும், எதிரிகளும் தொல்லைகளும் இருந்தாலும் அத்தனையும் தாண்டியும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். இன்று 20 ஆகஸ்ட் 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்த அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.